அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி தொடர்ச்சியான இந்த மாதிரியான இது வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்குகளும் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்கக்கூடும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மித்தவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதில் வந்து பார்க்கும் பொழுது என்னென்ன மெயினாக வச்சு நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அறிவியல் பூர்வமாக ஆண் பெண் தான், 2 பேர் தான், அதில் வந்து மாற்றுப்படுத்து கிடையாது. அந்த நம்ம சமுதாய ரீதியாக வரும்பொழுது தான், அந்த ஒரு பகுத்தறிவுங்கிற வேலை செய்யும் பொழுது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து நம்ம உறவு முறை சொல்லி அழைச்சி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் அறிவியல் பூர்வமாக ஆண் பெண்ணோட இணையலாம், பெண் ஆணோட இணையலாம். இதில் வந்து எந்த தவறும் வந்து கிடையாது. அறிவியல் பூர்வமாக அதாவது பாதுகாப்பானது மட்டும் இருந்தால். அதனால் வந்து நீங்கள் வந்து நம்ம சொல்கிறது வந்து பாதுகாப்பற்ற முறையில் போயிட்டு இந்த மாதிரியான வெளியில் போயிட்டு இது பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து நாட் அட்வைசபிள். இந்த மாதிரியான ஒரு சில நேரம் வந்து வயதுக்கு மூத்த பெண்களோட வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து இந்த சந்தேகங்கள் வரும் பொழுது பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இது வந்து அறிவியல் பூர்வமாக ஆண் பெண்ணு தான் அப்படிங்கிறதுல வந்து இது இல்லை. கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒன்றும் சந்தேகங்கள்லாம் கிடையாது. அவங்க வந்து தாராளமாக அவர்கள் வந்து இது பண்ணிக்கிறலாம். அடுத்து திருமணத்திற்கு மீறிய உறவு தான் இப்போ மெயினான ஒரு இது பார்ப்போம். இதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து அந்த வயது பருவமடைந்த ஆணோ பெண்ணோ பார்க்கும்பொழுது இந்த வயதுக்கு மீறிய பெண்கள் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஈர்ப்பு உண்டாகி ஒரு தாம்பத்தியத்தை நாடி போகும் பொழுது வந்து சில பாதிப்புகளை வந்து அவர்கள் வந்து அடையலாம். இது வந்து அறிவியல் சொல்லப்படாது, ஆனால் நம்ம பாரம்பரியமான ஒரு சில கலாச்சாரத்தில் வந்து இது பண்ணுவோம். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக வந்து இந்த ஆண் பெண் இது வந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டது. நான் சொல்கிறது வந்து பாரம்பரியமாக நம்ம சித்தர்கள் முறைகளில் சொல்லி வரும் பொழுது நம்ம வந்து ஒரு ஆண் பெண் உடலுறவில் வந்து வரும் பொழுது நம்மளுக்கு தெரியாத ஒரு சூக்ஷ்ம சரீரம் வந்து இருக்கிறது. இதை வந்து அவுரான்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இந்த அவுரான்னு சொல்லுவாங்க. இது வந்து மனிதர்களுக்கு மனிதர் வித்தியாசப்பட்டுட்டே இருக்கும். விலங்குகளுக்கு கூட அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் மனிதர்களுக்கு அந்த அவுரா சக்தி வந்து அதிகம். நம்ம இதில் வந்து என்ன சொல்லுவோம், சூக்ஷ்ம சரீரம் வந்து சொல்லுவோம். அப்படி வந்து பார்க்கும் பொழுது ஏஜாக அது வந்து அவங்களுடைய இது யோகத்தன்மை இந்த மாதிரியான இதில் வந்து பார்க்கும்போது அது வளர்ச்சி அடைந்து கொண்டே போய்கொண்டிருக்கும், சரிங்களா? சிலவங்க இந்த அவுராஸோட சக்தியில் தான் வந்து நம்ம டெலிபதியில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதும் உண்டு, சரிங்களா? அந்த மாதிரியான இதில் வரும்பொழுது ஒரு ஆணை வந்து இளம் வயது பெண்ணோட திருமணம் வைத்து வரும் பொழுது அவர்களுடைய அந்த பவர்ஃபுல் வந்து அந்த ஆணுக்கு கிடைக்கிறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் உடல்நிலை நன்றாக இருக்கும், கொஞ்சம் வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும்னு ஒரு கருத்து வந்து இருக்குது. இது நான் சொல்கிறது வந்து அறிவியல் பூர்வமானது கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஒரு பருவ பையன் பெரிய வயது பெண்ணோட உடலுறவு கொள்ளும் பொழுது இவனுடைய அந்த சூக்ஷ்ம சரீர சக்தி அவர்களிடம் போய் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு பருவத்தில் அது தெரியாது, பருவத்தில் வயசு வேகத்தில் அது வந்து தெரியாது. நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம்தான் கண்ணுக்குள்ளே தெரியும், இன்றைக்கி இத்தனை தடவை பண்ணிட்டோம் அப்படி இது பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனால் அந்த விளைவு வந்து அப்போ தெரியாது. குறிப்பிட்ட வயசில் போகும் பொழுது நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு சில குறைபாடுகள் வந்து வரும். அதில் ஒரு முக்கியமானது வந்து எளிதில் வந்து முதுமை அடைந்து விடுதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது வந்து அறிவியலுக்கு அப்பாற்பட்டது தான் நான் சொல்கிறது. இது வந்து சித்தர்களுடைய ஒரு கான்செப்ட். அதனால தான் அந்த காலத்தில் வந்து வயதுக்கு குறைவான பெண்ணை வந்து திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி வந்து வரும்பொழுது வந்து இந்த இதில் வந்து வரும்பொழுது வந்து இந்த அவுரா சக்திகள் வந்து மாற்றங்கள் ஆகிட்டு வருது. இதனால தான் இந்த அவுரா சக்திகள் வந்து ஒவ்வொரு மனிதர்கள் சரீரத்துக்கு சரீரம் வித்தியாசமாக இருக்கிறனால தான் ஒரு மனிதருக்கு மனிதர்கள் அட்ராக்ஷன் ஆகிருக்கிறதுக்கும் சில மனிதர்களை கண்டாலே சண்டை போடுவதற்கும் நம்மளுக்கு வந்து அடிப்படை காரணமாக அது அமைஞ்சிருக்குது.
அதனால தான் சிலவங்கள்ட்ட பார்த்தோன்னா நம்மளை அறியாமலே ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும். சில நேரம் வந்து சம்பந்தமே இல்லாமல் நம்மகிட்ட போய் சண்டை போட்டு கொண்டு போவார்கள். அதுக்கு காரணம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூக்ஷ்ம சரீரம் தான். இதில் வந்து இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் வந்துட்டு 18 வகையான எலமெண்ட்ஸ் வந்து இருக்குங்கிறத சொல்லிட்டு வராங்க நம்ம சித்தர்கள். ஆயுர்வேத முறைப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. அதெல்லாம் இப்போ சொன்னோம்னா வீடியோ அது வந்து வேறு சாப்டராக போயிடும். அது அப்படி வரும்பொழுது வந்து இந்த இது வந்து இன்டர் கிளாஸஸ் ஆக ஆரம்பிக்கும் பொழுது அவன் வந்து அந்த இது வந்து அவனுடைய சக்தி போக சக்தி வந்து குறைஞ்சிரும். போக சக்தி அந்த குறைஞ்ச உடனே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தனது மனைவிட்ட வந்து பின்னால் வந்து குழந்தை உருவாக்கக்கூடிய திறனோ இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய திறனோ வந்து குறைந்து போய்விடும். அதே நேரத்தில் வந்து இவனுடைய இதில் வந்து அந்த வயசில் பவரில் வந்து தெரியாது. சில நேரம் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த பெண்ணோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா இவர்களை செய்யும் பொழுது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா உறுப்புகள் வந்து சேதமடைவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும். பொதுவாக இருவரும் புதியவர்கள் அப்படி இருக்கும்போது வந்து பயம் இல்லை. அப்போ தான் திருமணம் ஆகிட்டுருக்கு, 2 பேரும் செய்கிறோம், ஒருமிச்ச கருத்துக்கள் வந்து செய்கிறோம். அதே நேரத்தில் வந்து இருவருக்கும் சமமான வயசில் வந்து யாருக்கும் வந்து அமையாது. என்கிற ஒரே நாள் ஒரே பிறந்தவங்களை வந்து திருமணம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியதாக தான் இருக்குமே ஒழிய கண்டிப்பாக ஏஜ் வித்தியாசம் வந்து இருக்கும். ஆனால் அந்த ஏஜ் வித்தியாசத்தில் எக்ஸசிவாக உள்ள அந்த எக்ஸ்ட்ராடினரியை தான் நான் சொல்கிறேன். 5 வருஷம் 10 வருஷம் திருமணத்துக்கு மீறியத்தில் உள்ள அந்த 5 வருஷம் 10 வருஷம் உள்ளது 40 வயசில் உள்ளவங்க, இவனுக்கு 20 வயசாக இருக்கும், அவனுக்கு 40 வயசாக இருக்கும், இவன் 25 வயசாக இருக்கும், அவங்களுக்கு 50 வயசாக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சி ஒரு பண்ணுறதுங்கிறது வந்து இச்சையை தீர்த்துக்கிறது தானே ஒழிய இதனால் வந்து கண்டிப்பாக ஆண்குறி வந்து பாதிப்பு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆமாம், உமன் ஆன் தி டாப் பொசிஷன் சொல்லுவோம். பெண்கள் மேலே இருந்து செய்யும் பொழுது இந்த சின்ன பையங்களுக்கு வந்து சில நேரம் வந்து பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும். இவனுக்கு வந்து மோகத்தில் வந்து தெரியாது. இவனுக்கு அச்சீவ்மெண்ட்டாக தான் தெரியும் மொழிய அது அபாயமாக எப்போ தெரியும் கேட்டிங்கன்னா பண்ணி முடித்த பிறகு தெரியும், கொஞ்சம் நாள் சென்றது தான் தெரியும். அதனால தான் இந்த மாதிரி வயதுக்கு மீறிய பந்தங்கள், திருமணம் மீறிய தொடர்புகள் இதை எல்லாமே தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. அதே நேரம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி நம்மளுக்கு பெரியவர்கள் பார்த்து முறையான செய்து வைக்கக்கூடிய திருமணம் இவைகள் எல்லாம் தான் ஏற்புடையதாக இருக்கும். 1 2 ஃபெயில் ஆகிரும். அதுக்காக நம்ம இது எல்லாரும் குறை சொல்ல முடியாது. அதுக்காக நம்ம டோட்டல் சாப்டரே நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ மீன்ஸ் என்ன, சமுதாயத்தில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. நீங்கள் போய் இல்லீகல் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் அது சங்கடம், உங்கள் குடும்பத்தினருக்கும் வந்து சங்கடம். இந்த மாதிரியான இவைகளை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்து மிக மிக சிறந்தது. இந்த அவுரா சக்தி சூக்ஷ்ம சரீரம் வந்து அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு வந்து ஆண் பெண் ஒன்றும் பண்ண அதனால ஒன்றும் இல்லை சார்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜீவ சமாதியை போய் நீங்கள் போய் பார்க்க போறீங்க. அந்த இடத்துல போனாலே ஒரு வைப்ரேஷன் இருக்கும். கண்டுபிடிச்சி பார்த்துருப்பீங்கள்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மகானோ இது ஞானியோ அடங்கியிருக்கும் பொழுது, அவங்க உயிரோட்டமாக அடங்கியிருக்கும் பொழுது அந்த உடம்போட வைப்ரேஷன் அந்த சூக்ஷ்ம சரீரத்தோட ஆற்றல் வந்து அதிகம். அதே நேரத்தில் வந்து இந்த அவுரா சக்தியும் வந்து அங்கனக்குள்ளே வந்து ரொம்ப நிரம்பி காணப்படும். அந்த இடத்துல நீங்கள் போனாலே உங்களுக்கு இனம் புரியாத ஒரு இது காணப்படும். இது வந்து அறிவியல் பூர்வமாக நம்ம சொல்ல முடியுமா? அவன் வந்து 1008 கேள்வி கேட்பான். அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவு ஆண் பெண்ணுங்கிறது எல்லாமே அறிவியல் பூர்வமாக ஒன்று தான். ஆனால் சமுதாய ரீதியாக பார்க்கும் பொழுது நம்ம சித்தர்கள் ஞானிகள்லாம் சொன்னது வந்து என்ன, அம்மாவும் இருக்காங்க, அப்பாவும் இருக்காங்க, ஆண் பெண்ணு தான். மயன் இருக்கான், மகளும் இருக்கான், ஆண் பெண்ணு தான். கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, ஆண் பெண்ணு தான். மருமகன் இருக்காங்க, மருமகன் இருக்காங்க, ஆண் பெண்ணு தான். பேரன் பேத்தி ஆண் பெண் இருக்காங்க. ஆனால் இவ்வளோ தூரம் உறவு முறைகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்தது எதற்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நம்ம வந்து கல்ச்சரல் ஒரு வேல்யூவாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தில் வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறனால தான் நம்ம குடும்ப உறவுகள் வந்து இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்குது. அவங்கள பொறுத்தளவு நீங்கள் பெண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா மனைவிட்ட பண்ணுறத மிச்ச ஆள்கிட்ட பண்ண முடியாது. சரிங்களா? நான் வந்து மறைவா ஏன்னா எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்கிறக்காக நான் சொல்கிறேன்.
மனைவிட்ட பண்ணுறத நீங்கள் அறிவியல் பூர்வமாக தானே சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா மனைவிட்ட பண்ணுறத போய் மாற்று பெண்ணிட்ட வந்து நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஆமாம், அது அறிவியல் பூர்வமாக எல்லோரும் ஒன்று தாங்கிறது வந்து தவறான ஒரு கருத்து. சமுதாய ரீதியாக வந்து பார்க்குறது தான் ஒரு சிறந்த கருத்து. இன்னார்கிட்ட இது இதாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், ஆசிரியர்கிட்ட ஒழுக்கமாக இருக்கணும், இந்த மாதிரியான ஊரில் கட்டுப்பாடாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்து பிறகு தான் ஒரு இது. அதுக்காக நான் அடிமைத்தனத்தை, ஸ்லேவரி, சமுதாய கட்டமைப்பு அதுகளில் நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது வந்து இந்த பாலியல் தொடர்பாக இதில் வரும்பொழுது வந்து இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் இருக்குதுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல வர்றேன். அதுதான் இதில் வந்து முக்கியம். அதனால் இந்த வயதுக்கு மீறிய இது வந்து தவிர்த்து விடுவது நல்லது. அப்படி என்ன நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் ரெஃபரன்ஸ் நீங்கள் எதுவும் தேவைப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சூக்ஷ்ம சரீரத்தை வச்சு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இதுக்கான இது வந்து தெரியும். நீங்களே அதை தவறுன்னு உணர்ந்து கொள்வீர்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.